அன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜர் நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டான். அதுக்காக ரியல் எஸ்டேட் காரனுக்கும் ஃபேக்டரி காரனுக்கும் நிலத்தை கொடுத்துட்டு கடன் அடைச்ச முடியுமா? நாகப்பட்டினத்தில் விவசாயி பட்டினி சாவு, விவசாயிகள் சாலை மறியல். ஆமா, இந்த விவசாயிகளுக்கும் வேற வேலை இல்ல, பேப்பர்காரங்களுக்கும் வேற வேலை இல்ல. பட்டினி சாவம் பட்டினி சாவு. மாசத்துக்கு 20 கிலோ அரிசி தராங்க, அதை வாங்கி திங்க வழி இல்லாம எப்படி சாக முடியும்? சும்மா பரபரப்புக்காக எதையாவது பண்ணிட்டு அப்புறம் பஸ் மறிக்க இறங்கிறாங்க. வெயிட்டிங் போய் எதுக்கு சட்டை பிடிச்சா? உன் சட்டை பிடிச்சது உனக்கு ஒன்னும் பெருசா காயமாயிடல, நாளைக்கே செத்துற மாட்டேன். ஆனா இத்தனை பேர் மத்தியில உன் சட்டை பிடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்கல்ல, அது உன்னை சாகடிச்சிடும். சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்னிச்சாவு இல்லடா. 4 பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவுறோம் பாரு, அதான் பட்னிச்சாவு. எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பெரிதாப்பட வேணாம், ஆனா படிச்சு பேசாம இருக்கடா, அது போதும். உன் அளவுக்கு படிச்சு வந்தாண்டா நானும் MSc கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா. காசு கொடுத்த அரசு கிடைக்கும் ஒரு திமிருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது. நேத்து செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குடா. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சு.